ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டைம் இப்போ 8 o'clock ஆயாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நைட்டு. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில். ஸோ சடன் வெக்கேஷன். ஆனால் பசங்களுக்கு லீவ் விட்டாச்சு, பட் பசங்களை கூட்டிகிட்டு வரல. சோலோ வெக்கேஷன், கப்புள் வெக்கேஷன் அப்படிதானே. ஸோ எனக்கு வந்து சதீஷும் நானும் தனியாக வெக்கேஷன் போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைங்க. இன்ஃபேக்ட் எங்களோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறமே நாங்கள் வந்து ஹனிமூன்னு எங்கேயுமே போகல. அதனால் இது வந்து ரொம்ப லேட் ஹனிமூன் பசங்க இல்லாமல். ஸோ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஆல்ரெடி நாங்கள் போன இடம்தான், திருப்பி போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில். அங்கீகரிக்கப்படாத இருப்பை மாற்றங்களை நாங்கள் ஊக்கப்படுத்துவதில்லை. உங்கள் எடுத்துச் செல்லும் பெரிய பைகளை மேல் உங்கள் முன் இருக்கைக்கு கீழேயும் பத்திரப்படுத்தவும். நன்றி. உங்கள் பயணம் இனிதாகட்டும். प्रिय अतिथियों, यात्रियों की गिनती प्रक्रिया शुरू होने वाली है. இங்கே எல்லாரும் நினைப்பீங்க நாங்கள் மலேசியா போகிறோம் அப்படின்னு. அவங்க ஒன்றும் நினைக்கலாம். இதை பார்த்துட்டா இதை பார்த்துட்டு நீங்கள் மலேசியான்னு நினைப்பீங்க, எனக்கு தெரியும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எங்கே இருக்கோன்னா கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில். ஸோ எங்களோட கனெக்டிங் ஃப்ளைட் டு புக்கெட் வந்து கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் இருந்து தான். ஸோ எந்த ஊருக்கு போகிறோன்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 7-6 years பேக் தாய்லாந்து போயிருந்தோம். ஆனால் அந்த டைமில் பட்டாயாவும் பேங்காக்கும் தான் போயிருந்தோம். அதனால இப்போ வந்து புக்கெட்டில் ஒரு 3-4 days வந்து நானும் சதீஷும் மட்டும் கப்புள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போகிறோம். ஆனால் இப்போ என்ன மேட்ரு ஆகி போச்சுன்னா கோலாலம்பூரில் வந்து லேண்டாக இருக்கும். டைம் இப்போது 8:20 ஆச்சு. எங்களோட அடுத்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா 7 hours லே ஓவர். ஸோ 2:30 தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு மெயில் வந்திருக்கு ஃப்ளைட் டிலேட் அப்படின்னு. ஸோ ஃப்ளைட் டிலே ஆகி இப்போ 4:30 தான் அடுத்த ஃப்ளைட்டு. ஸோ 9 hours. சிங்கப்பூர் ஏர்போர்ட்னால் கூட நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், நம்ம நல்லா சுற்றி பார்க்கலாம், நிறைய இடம் இருக்கும். கோலாலம்பூர் ஏர்போர்ட்டில் எனக்கு தெரியல, ஷாப்ஸ் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பெருசாக இங்கே தெரியல, இன்னும் நான் உள்ளே போய் பார்க்கல. ஆனால் இன்னும் 9 மணிக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். நான் சதீஷ்ட சொல்கிறேன், டே என்ன பண்ணுறேன் அவன் என்ன பண்ணுறான், ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு. இவன் எவ்வளோ சில்லாக இருந்து பார்த்துட்ருக்கான் பாருங்கள். ஒரு கவலை இருக்கா, காதில் ஹெட்ஃபோனையும் மாட்டிட்டு ஒரு கவலை. நான் தான் இங்கே உட்காந்து குழம்பிகிட்ருக்கேன். எங்களோட ஃப்ளைட்டு அண்ணா அவட 14 இல்லை 16 டிலேடு. எங்கே இருக்குது டிலேடு? ஆனால் புக்கெட்டு 14:30 16:20 டிலேடு. ஓகே, இப்போ நான் என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, ஏதாவது ஒரு லான்ச்சு போயிட்டு நல்ல சோமா எங்கேயாவது படுத்து ஒரு 4 hours தூக்கம் போட்டுட்டு, இது தரையில் இங்கே படுக்கணுமா பாரு. அதான் இந்த இடம் ஒதுங்கி இருக்கா, இங்கே நான் படுக்கணுமா கேட்டுக்கோங்க. படுக்கணுன்னா படுத்துருவேன், எனக்கெல்லாம் ஒரு பயம் கிடையாது. என் பாட்டுக்கு என்ன பேர், இந்த ஷால் என்ன பேர் விரிச்சிட்டு என் பாட்டுக்கு படுத்தேன்னா ஒரு இது இல்லை. ஸோ கோலாலம்பூர் ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டில் இந்த இது பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது ஆக்சுவலி எதுக்குன்னா நடக்கணும். நம்ம நடந்தால் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம போக முடியும். நின்றுட்டே இருந்தால் கஷ்டம். என்ன பார்த்தீங்களா, அவங்க நின்றுட்டே இருக்காங்க, அது ரொம்ப டிலே ஆகும். அதுக்கு நம்ம அங்கே நடந்துடுறோம். அதனால் நான் இதுக்கு என்ன பேர் வச்சுருக்கேன்னா வாக்கலேட்டர். நான் வச்ச பேர் இதுக்கு எஸ்கலேட்டர் மாதிரி வாக்கலேட்டர். சதீஷ் இன்னும் 9 மணிக்கு ஒரு என் மொக்கையெல்லாம் கேட்கணும். வெல்கம் டு ஈரமன். டேய்
ஈரமண். ஸோ இங்கே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது. இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வேண்டி வந்திருக்கோம். அதில் அண்ணா இருக்கிறது வந்து அது மலேசியன் ரெஸ்டாரண்ட். இங்கே இருக்குது பாருங்கள், டேஸ்ட் ஆஃப் இந்தியா. அதை நோக்கி தான் போகிறோம். அங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துடலாம்னு நினைக்கிறேன். இங்கேட்டியா இன்னும் தூங்கியிருக்காங்க, நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் தூங்க போகிறேன். நம்ம அந்த முக்கில் இடம் பார்த்து போய் பட்டறையை போட்டுற வேண்டியதான். இங்கே வருங்க, சோமா தூங்குதாங்க. இங்கே வந்து இந்தியன் ஹோட்டல் பார்த்தோமா, அங்கே ஃபுல்லாக வந்து மெனு ஃபுல் லஞ்ச் மெனுவாக இருக்குது. அதனால இங்கே உள்ள இந்த ஃப்ரெஷ்ஷுங்கிற கடையில் ஸ்மூதி ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்பா வந்து அவகாடோ ஸ்மூதி ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் ஒரு ஐஸ்ட் காஃபி. ஓகே, இதுதான் வந்து என்னோட கேப்பச்சீனோ. இது சதீஷோட அவகாடோ மில்க் ஷேக். கலக்கிட்டு குடிக்க வேண்டியதான். எப்படி இருக்கு? அது க்ரீம் டாப்பிங். எப்படி இருக்கு சொல்லுங்க சதீஷ். சுகர் போட்டிருக்காங்களா? சதீஷ்ட வந்து டே நம்ம தூங்கினாதான் சரி வரும் ரொம்ப நேரம் அப்படின்னு சொன்னோன்னே சதீஷ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ மேலே கெஃபேல இரு, நான் கீழே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தூங்குறதுக்கு இடம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அவன் பார்த்த இடத்த உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஸோ கீழே இறங்கி வந்தால் இந்த இடத்துல பாருங்க, தூங்குறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. இதில் ஹைலைட் என்ன தெரியுமா? 2 பேர் ப்ரைவேட். இது வந்து ப்ரைவேட், ஏன்னா அங்கே நிறைய பேர் படுத்திருக்காங்க. சார்ஜர்லாம் இருக்குது பாருங்க, நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம், சோமா படுத்து செல்லை பார்த்துக்கலாம். இது மறைவாக இருக்குது பாருங்க. எஸ், வர இருக்கக்கூடிய லைட்டு மட்டும் கொஞ்சம் அணைச்சிட்டாங்கன்னா இங்கே நல்லா இருக்கும். சுவிட்ச் இருக்கா? நாங்கள் படுத்தாச்சு. இனி வந்து ஒரு அலாரம் மட்டும் செட் பண்ணிவிட்டு நாங்கள் இனி தூங்க போகிறோம். 12 மணிக்கிட்டா 12க்கு எதுக்கு? தண்ணி வேணும்ல, தண்ணி வேண்டுட்டா? ஆமாம், 12க்கோ 1 மணிக்கோ கரெக்டாக இருக்கும். சதீஷ் சொல்கிறாங்க, இப்போ டைம் என்ன தெரியுமாங்க? சபரிமலை இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி தான் தூங்குவீங்களா இடத்துல? தாவளம்னா இங்கே என்ன அழகா குஷன் கார்பெட்லாம் போட்டிருக்காங்க. இப்போ டைம் என்ன தெரியுமாங்க? நாங்கள் ஒரு 4 hours தூங்கியிருப்போம். சரியான தூக்கம் இந்த இடத்துல. இங்கே சதீஷ் இங்கேன்னா ஆனால் இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு என்ன சொல்கிறதுக்கு இல்லைங்க, நான் என் ஃபேஸை காணிச்சு சொல்லி. ஆக்சுவலி வந்து பிள்ளைகள் வந்திருந்தா கூட நான் இப்படி இருந்திருப்பேனான்னு தெரியல. பிகாஸ் பிள்ளைகள் வந்திருந்தா நம்ம ஒரி பண்ணிகிட்டே இருந்திருப்போம். இந்த மாதிரி கேர் ஃப்ரீயாக இருந்திருப்போமான்னு தெரியல. எனக்கு அதனாலேயே சதீஷு கூட தனியாக ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அங்கே பே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சதீஷ்ட யாரோ ஹிந்தியில் ஏதோ கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க? தண்ணி இங்கே பிடிக்க. ஓ சரி சரி, சதீஷ்ட யாரோ ஹிந்தியில் கேட்டாங்க. அவனுக்கு புரிஞ்சுட்டேன் பாருங்களேன், புரிஞ்சுட்டு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி சதீஷ் கூட தனியாக ட்ராவல் பண்ண ஏன் பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலி பிள்ளைகள் இருந்திருந்தால் இங்கே வந்து நாங்கள் படுத்திருப்போமான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் அது வந்து கொஞ்சம் ஒரீடாக இருப்பேன். ஏன்னா வந்து பிள்ளையில வந்து இப்படி படுக்க வைப்போமா அப்படின்லாம் எனக்கு இருந்திருக்கும். ஆனால் நானும் சதீஷும் நான் கேர் ஃப்ரீயாக இருந்தேன். சரியான தூக்கம். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு 4 hours. நீ தான் கொரட்ட சதீஷ், என்ன கொரட்ட? நான் இருந்து போக்கு பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒன்றும் கரெக்டாக விடலமா இருந்தால நான் தான் அப்படி நினைச்சேன். ஸோ
நல்லா தூங்கியாச்சு. இப்போ டைம் வந்து 12:45 ஆச்சு. எங்களுக்கு 4 o'clock அங்கே ஃப்ளைட்டு. ஸோ டைம் வந்து டக்குன்னு போயிடுச்சு தூங்குனதுனால. அண்ட் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது பிகாஸ் நேற்று நைட்லேருந்தே தூங்கலையா. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஈவன் தான் நாங்கள் வந்து லைக் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க. என்னோட இதில் வந்து ட்ராவல் வந்து ஒரு பார்ட்டு. லைக் அதை நான் வந்து வேஸ்ட்டாகவே பார்க்க மாட்டேன். லைக் நிறைய பேர் வந்து ட்ராவல் பண்ணால் காசு வேஸ்ட் ஆகும் அப்படின்னா, நான் அப்படி கிடையாது. என்னோடய லைஃப்பில் வந்து எனக்கு வந்து பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது. அதுவும் மெயினாக சதீஷ் கூட. பிள்ளைகள் கூட ட்ராவல் பண்ண பிடிக்கும். பட் எனக்கு சதீஷ் கூட வந்து ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கேர் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் இப்போ நம்ம கிளம்பி போய் லஞ்சு சாப்பிடுவோமா? ஆமாம், ஜூஸ் குடிக்கணுமா? அங்கே மேலே அந்த நூடுல் சூப் எனக்கு வேணும். நான் வரேன், வரேன். இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து ஒர்க் ஏரியா. ஏன் தொண்டை அப்படி வச்சுன்னு தெரில. ஒர்க் ஏரியா நிறைய சார்ஜர் பின்ஸ் இருக்குது. மேலே பாருங்கள் ஒரு சின்ன டெஸ்க் மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு தெரிஞ்சு லேப்டாப்பை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடம் என்னால் மறக்கவே முடியாது. பிகாஸ் இந்த ஒரு குட்டி இடத்துல நானும் சதீஷும் நல்லா தூங்கணும், நல்ல ரெஸ்ட் எடுத்தோம். இனி போய் லஞ்சு சாப்பிட்டுட்டு கரெக்டாக எங்கள் ஃப்ளைட் வர்றதுக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நல்ல ஒரு வேலை பண்ணோம் சதீஷ். இங்கே கூட்டிகிட்டு வந்தது. பிள்ளைகள் இருந்திருந்தால் கூட இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக தூங்கியிருப்பேனான்னு தெரியல. ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட் அது ஓடிட்டே இருக்கும். பட் இந்த இதில் ரொம்ப கேர்ஃப்ரீயாக தூங்கினேன். ஏன்னா வந்து இவன் பார்த்துப்பான் அப்படின்னு தெரியும்ல, சதீஷ் கூட தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேர்ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சதீஷ் கூட புல்லட்டில் போகணும் அப்படின்னு. ரொம்ப லாங் ட்ரைவு, ரொம்ப நாள் லாங்காக சொல்கிறேன். லைக் 3-4 நாள் வந்து புல்லட்லேயே வந்து போகணும் 2 பேரும் அப்படின்னு. பேக் மட்டும் எடுத்துகிட்டு. ஆனால் பட் அது வந்து நடக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ கொஞ்சம் தூரம் புல்லட்டில் ட்ராவல் பண்ணாலே பேக் பெயின் வரும். அதனால் இப்போ அது போக முடியுமான்னு தெரில. பட் எனக்கு ஸ்கூல் காலேஜ் டேஸ்லேருந்தே அது ரொம்ப ஆசை. பட் தேங்க் காட் லக்கிலி இந்த மாதிரி எனக்கும் அவனுக்கும் ஒரு ட்ரிப்பு வந்து எடுக்கிற அளவுக்கு கடவுள் வந்து என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இதை அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு பிளஸ்டாக வச்சுருக்காங்கன்றதுக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ சதீஷ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்பி லஞ்ச் சாப்பிட்லாம். நான் லஞ்ச் என்ன திரும்ப பிளான் பண்ணியிருக்கேன், நாசி லெமாக் சாப்பிட்ணும் அப்படின்னு. அப்பா வீடு காலி பண்ணிட்டோமா? எங்கள் வீடை காலி பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து டெலிகசிஸ் ஆஃப் மலேசியா அப்படின்னு எய்த்தாப்பில் ஒரு கடை இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். துரியன்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், துரியன் ஃப்ரூட். இது ஆக்சுவலி நான் ட்ரையே பண்ணதில்லை, ட்ரை பண்ணணும். துரியன் பைனாப்பிள் டாட். இதுதான் அந்த கடை, டெலிகசிஸ் ஆஃப் மலேசியா. உள்ள என்னெல்லாமோ இருக்குது. ஆனால் நாங்கள் எதுவுமே வாங்கலை. ஏன்னா இப்போ வந்து பசிக்குது. சாப்பிடுவோமா? ஓகே, மேலே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்மூதி சாப்பிட்டோம்ல இந்த இடத்துல. அண்ட் இதுதாங்க கோலாலம்பூர் ஏர்போர்ட். ஓகே, இங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா நாசி லெமாக் அண்ட் இந்த சோடா, லெமன் லைம் சோடா. சூப்பராக 2 லாசி. சதீஷ் வந்து ஆக்சுவலி டேஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வாங்கணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த நாசி லெமாக் இங்கே ஒருத்தவங்க சாப்பிட்றத பார்த்தோன்னே எங்களுக்கு ட்ரிம்டாகி நாங்கள் 2 வாங்கியிருக்கோம். இங்கே வந்து எது ஆர்டர் பண்ணாலும் இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு நம்பர் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நம்ம இந்த டேபிளில் வச்சோம் அப்படின்னா எங்கேருந்து பார்த்தாலும் அந்த நம்பர் தெரியும்ல. ஸோ அவங்க வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஃபுட் கோர்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. தாய் கடை இருக்குது, இந்தியா கடை, அந்த டேஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்குது. அப்புறம் ரெகுலர். ஆமாம் பத்தியா, நம்ம தமிழில் பேசியிருக்கணும். நான் நினச்சேன் அந்த அக்கா நல்லா பொட்டெல்லாம் வச்சுருந்தாங்களா, இவங்க தமிழாக தான் இருக்கும் அப்படின்னு.
நாங்கள் ஒன்லி வேர்டில் யூஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம் திஸ் ஒன் அப்படின்னு. ஸோ அங்கே ஒரு நூடுல்ஸ் ஷாப் இருக்குது. அந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட் செயின்ஸ் நிறைய, மெக்டொனால்ட்ஸ், பர்கர் கிங். ஆனால் நாங்கள் கோலாலம்பூரில் இருக்கிறதுனால நாசி லெமாக் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சோடா எப்படி இருக்கு? நல்ல லெமனியாக இருக்கா? சுகர் இருக்கா? ஸோ இது வந்து நம்மளோட நார்மல் சோடாவில் வந்து உள்ள கெஃபீர் லைம் எல்லாம் போட்டிருக்காங்க. நார்த்தங்காய், எலுமிச்சப்பழம் அதெல்லாம் போட்டு நச்சுன்னு ஒரு லெமன் சோடா. ஓகே, எங்களோட நாசி லெமாக்கு வந்துடுச்சு. எக்கு, பப்படம், அயம் கொராங், கிரேவி, அப்புறம் ரைஸு. ஆமாம் இல்லை கருவாடு இல்லை, இது கொராங் தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் லன்ச். அண்ட் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் அதுவும் சேர்த்து 92 ரிங்கட், நியர்லி 1800 சம்திங். எப்படி இருக்குடா? சதீஷோட ஃபர்ஸ்ட் நாசி கொராங், நாசி லெமாக் கொராங் இல்லை. எப்படி இருக்கு நீ அதை சொல்லு. சாப்பிட்டு நம்மளோட சால்னா போல இருக்குது. நம்ம நாசி லெமாக் சாப்பிடுவோம். ஆக்சுவலி இதில் கருவாடு இல்லை. தனி மெனு இருக்கு. சிக்கன் நல்லா இருக்குல்ல? சதீஷோட ஃபர்ஸ்ட் நாசி லெமாக் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி இது ஆத்தென்டிக் கிடையாதுங்க. பிகாஸ் இதுக்கு கூட வந்து சிக்கன் கறி அதுதான் வந்துச்சு. கறி இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயம் கொராங் ரெம்பா கிரேவி கறி கம்பாங் சாரி. நாசி லெமாக் ட்ரெடிஷ்னல் ஒன்ல அந்த சம்பால் இருக்கும், சம்பலும் கருவாடு ஃப்ரை இருக்கும். நல்லா இருந்தாடா. சதீஷுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த சால்டட் எக்கு. ஸோ இதை அவிச்ச முட்டைன்னு நினச்சி சாப்பிட்டேன், பார்த்தா அது வந்து சால்டட் டக் எக்கு. உப்பு ஓவராக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சதீஷ் வேண்டாம் சாப்பிடாதேன்னு சொல்லிட்டேன், ஏன்னா அவனுக்கு அது கண்டிப்பாக பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபைனலாக இங்கே போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 4:20க்கு இருந்துச்சு தெரியுமா, அதுக்கப்புறம் திருப்பி 1 hour டிலே ஆகி 5:20க்கு தான் வந்து போர்டிங் நடந்துட்டுருக்கு. ஸோ ஏற போகிறோம் எங்கள் ஃப்ளைட்டில். Alcoholic beverage not exceeding. எஸ், வெல்கம் டு புக்கெட். ஓகே, இமிக்ரேஷன் முடிச்சு வெளியே வந்தாச்சுங்க. இமிக்ரேஷன் ஆக்சுவலி நீங்கள் அந்த ஃபார்மை வந்து அரைவல் கார்டை ஏர்லியராகவே ஆன்லைனில் ஃபில் பண்ணிடலாம் இப்போ. அதனால் டக்குன்னு நமக்கு வேலை முடிச்சு. இப்போ வந்தாச்சு. இங்கே எங்கள் கேபுக்கு வேண்டி பார்க்குறேன். இன்றைக்கி ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடும். பிகாஸ் ஆன்லைனில் அரைவல் கார்டு ஃபில் பண்ணிட்டோம். இன்னொன்று எங்களுக்கு வந்து லக்கேஜ் கிடையாது. நாங்கள் இந்த ஷோல்டர் பேக் மட்டும்தான் கொண்டு வந்தோம். செகண்ட் லக்கேஜ் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ கிளம்ப வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ஃபைனலாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே 1.5 hours ஆச்சு. டிராஃபிக்கெல்லாம் வச்சு ரூமுக்கு இப்போ தான் செக்இன் ஆனோம். இது வந்து பட்டாங் பீச் ரெசார்ட். ரூம் டூர் கொடுத்துட்றேன் ஆஸ் யூஷுவல். ஸோ இது பெட்டு, இங்கே டிவி, இங்கே மிரர், அதுக்கப்புறமா இங்கே லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம், இது பாத்ரூம், டப்போடி, இங்கே குளிக்கிறதுக்கு இங்கே இது ஓகே, இங்கே ஒரு டப் இருக்குது. ஓகே, அண்ட் இதெல்லாம் இருக்கா? டாய்லெட்ரீஸ் எல்லாம் இருக்குது. சரி, அடுத்து இவட ரோபு, லாக்கரு, காஃபி, டீ ஸ்டேஷன், பாரு, தண்ணி பாட்டில், ஓகே எல்லாமே இருக்குது.
அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியே போகிறோம். லக்கேஜ் நாங்கள் போடவே இல்லை, ஜஸ்ட் செக்இன் லக்கேஜ் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடச்சிச்சு. அம்மா தூக்கி வச்சிடலாம். இந்த 2 பேக் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். ஆளுக்கு ஒரு 3 செட்டு ட்ரெஸ்ஸு மட்டும் பேக் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டோம். ஒரு நாளைக்கு 2 பாட்டில் தண்ணி காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ ஆக்சுவலி 2 விஷயம் நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஒரு விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் தாய்லாந்து வர்றீங்க அப்படின்னா அரைவல் கார்டு முதலே புக் பண்ணிவிடுங்க, ஃபில் பண்ணிவிடுங்க, பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அரைவல் கார்டு ஆன்லைன்லேயே இப்போ பண்ணலாம். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லணுன்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன். ஞாபகம் வந்தால் சொல்லியே. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரெடி ஆயாச்சு. இப்போ வெளியே போக வேண்டியதான். ஸோ ரைட் அங்கேருந்து வெளியே இறங்கினாலே வந்து ஒரு பெரிய நல்ல சூப்பர் ஸ்ட்ரீட் இருக்குது பட்டாங் பீச் பக்கத்தில். ஸோ அங்கே தான் போக போகிறோம். என்னெல்லாம் போடுவேன், பொரியெல்லாம் போடுவியா? அதில் இருக்கா சில்லி பவுடர் வைக்கல, அது எல்லாமே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.